பாருங்க, செம்மையா நடிப்பாரு. எங்க அப்பா சினிமா நடிக்கிறதா நல்லா நடிப்பாரு அவரு. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் வரமாட்டார். நீங்க பனையூர் போனா கூட அவரை பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு மக்களை பார்த்தா பயம், பிரஸ் பார்த்தா பயம். எங்க பத்திரிகையாளர்கள் அவங்க வெறும் பிரஸ் கிடையாது. பத்திரிகையாளர்கள் யாருன்னா நமக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரு காமன் ஃப்ரெண்ட். நம்ம சொல்ற விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் பத்திரிகையாளர்கள். அவங்கள பாக்கறதுக்கு பயம். ஹலோ மேடம், ஏன் இப்படி காசு பதவி இது எல்லாத்துக்காகவும் ஆசைப்பட்டுட்டு என்ன வேணாலும் பேசுகிறீங்க? உங்கள் மனசாட்சியே பதில் சொல்லும். இங்கே விஜய் இந்த காசு புகழ் எல்லாம் ஒருத்தரை தள்ளிட்டு மக்களுக்காக மக்களோட மக்களாக வாழ வந்திருக்கிறாரு. உங்கள் தம்பியே அவர் என்னென்ன செஞ்சாருன்னு பட்டியல் போட்டு காட்டியிருக்காரு. எவ்வளோ கோடியை மக்களுக்கு அள்ளி தந்துக்காருன்னு சொல்லியிருக்காரு. ₹1 உங்கள் அப்பா இல்லை நீங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? காட்டிட்டு வந்து பேசுங்க. என்னது பத்திரிக்கைக்காரர் கூட பேச மாட்டாருன்னு சொல்கிறீங்க? பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது ஒரு உண்மை பேசுகிறாங்களா? தீய சக்தின்னு கொத்தடிமையாக ஆயிட்டாங்க. அப்புறம் எப்படி பேசுவார்? மக்களை மாற்றம் வரலான்னா பிசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க. இல்லை இந்த தீய சக்தி மக்களோட பணத்தை எல்லாம் திருடி இப்படிப்பட்ட நடிகளுக்கு நம்மளுடைய பணத்தை அள்ளி கொடுத்து இப்படி தான் பேச வைப்பாங்க. தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும். ஏழைகளோட பணம் ஏழைகளுக்கு தான் போய் சேரணும். ஓட் ஃபார் விசில். நன்றி, வணக்கம்.